என் மக்கள் யாத்திரை நடத்தினார்கள். அப்பொழுது நான் அவரோடு நடைபயணம் போனேன். எல்லா இடங்களிலும் வெற்றி என்றே வந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் கடந்த பாராளுமன்றம் அதிகப்படியான வெற்றியை பெறாவிட்டாலும் கூட அதிகப்படியான சதவீதம் வாக்குகளை நாம் பெற்றோம். 18% வாக்குகளை நாம் பெற்றோம். இவர்கள் இருவருடைய உழைப்பால் 18% வாக்குகளை நாம் பெற்றோம். இனி நாம் எல்லோருடைய உழைப்பால் சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை யாத்திரையாக அழைத்து செல்ல வேண்டிய கூட்டமாக இந்த ஊட்டி நடைபெறுகின்ற கூட்டம் இருக்கின்றது. கரூரிலே ஒரு சம்பவம் நடந்தது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் கரூருக்கு வருகிறார். 12 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இரவு 7 மணிக்கு வருகிறார். அது அவர் மீது உள்ள தவறுதான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் வந்தவுடனே மயக்க எடுத்து 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு பேசுறார். அது உங்களுக்கு தெரியுமா? 10 ரூபா பாட்டில்னா யாரு? ஊட்டியில இருந்து ரொம்ப தூரம் இருக்கு போல, பக்கத்தில் இல்லை போல. டாஸ்மாக்ல 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டில் அப்படின்னு அவர் பாட்டு பாடின உடனே, அவர் அப்படின்னு பாட்டு படிச்ச உடனே செருப்ப கலத்தி வீசுறாங்க அவர் மேல. லைட் ஆஃப் பண்றாங்க. போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுது. தன்னுடைய 3 வயது குழந்தை 10 வயது குழந்தை பெற்ற தாய் கண் முன்னாலே மிதிப்பட்டு சாகக்கூடிய மோசமான சம்பவங்கள். இறந்து போனது 41 பேர். இறந்து போனவர்கள் 41 பேர். முதலமைச்சர் அடுத்த 5 நிமிடத்தில் அங்கு வருகிறார். எப்படி தகவல் தெரியும்? யாரை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் அங்கு வருகிறார். இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. இரவோடு இரவாக. ஆனால் 65 பேர் இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் குடித்து, கள்ளக்குறிச்சியிலே. ஒரு நிமிடம் கூட போய் எட்டி பார்க்கவில்லை. ஒரு நிமிடம் கூட போய் எட்டி பார்க்கவில்லை. ஆனால் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார். ஊட்டியிலே தேயிலை தோட்டத்தில் யாரேனும் இறந்து போனால், இங்க விலங்குகள் அடிபோட்டு இறந்து போனால் 2 லட்சம் ரூபாய்க்கு கூட கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இவர் 10 லட்சம் கொடுக்கிறார்கள் கள்ளச்சாராயம் சாவு. அது மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள். பள்ளிக்கூட வாசல்களில் எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். மெத்தபெத்தடின் போன்ற போதைப் பொருள் விற்கிறார்கள். இதை கட்டுப்படுத்த தவறிய அரசு, இதை கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார். எதிர்கட்சியாக இருக்கும்போது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், இப்பொழுது உங்களுடைய இரும்பு கரம் துருப்பிடித்து போய்விட்டதா? இத்தனை கொலைகள் இந்த ஆண்டில் 7500 கொலைகள். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் 15% கூடியிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் 52% கூடியிருக்கிறது. யாருடைய ஆட்சியில்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. ஆட்சியா நடக்கிறது? வெறும் காட்சி தான் நடக்கிறது. எதற்காக ஆட்சி நடத்தினார்? தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும். இதற்காக ஒரு ஆட்சி. இதற்காக நாம் வரி கட்ட வேண்டுமா? இதற்காக நாம் பணம் கட்ட வேண்டுமா? சொத்து வரி உயர்வு எவ்வளவு? மின் கட்டண உயர்வு எவ்வளவு? சொத்து வரியை பார்த்தாலே ஷாக் அடிக்கும். அவருடைய ஆட்சியில சொன்னார், அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது மின் கட்டணத்தை பார்த்தாலே தொட்டாலே ஷாக் அடிக்குதுன்னு சொன்னார். இன்றைக்கு மின் கட்டணத்தை பில்லை தொட்டாலே ஷாக் அடிக்கும். மின் கட்டண பில்லை தொட்டாலே ஷாக் அடிக்கும். இவ்வளவு மோசமான சம்பவங்கள். இதைவிட ஏன் திருப்பரங்குன்றத்திலே பூரணச்சந்திரன் தன்னுடைய உடலிலே தீ வைத்து கொளுத்து மாய்த்து போனான். பூரணச்சந்திரன் ஒரு அமாவாசை தினத்தன்று ஒரு பூரணச்சந்திரன் மறைந்து விட்டது. தன் உடலிலே தீ வைத்து கொளுத்தி தன்னையே மாய்த்து கொண்ட செயல் யாரால் வந்தது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு பூரணச்சந்திரனுக்காக அல்ல, தமிழகத்தில் வாழ்ந்த அத்தனை கோடி மக்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நீதிபதிகள் மீது இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வருகிறார். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது பார்லிமெண்ட்ல இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வருகிறார்கள். இதுவரையிலும் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு இம்ப்ளீச்மெண்ட் கூட வெற்றி பெற்றது கிடையாது. அவ்வளவும் கள்ள கையெழுத்து, அவ்வளவும் கள்ள கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் கொடுக்கிறார்கள். அங்க பாராளுமன்றத்தில் யார் இருக்கிறார்? நம்முடைய உள்துறை அமைச்சர். சாதாரண ஆளா? அவ்வளவு கையெழுத்தையும் வெரிஃபை பண்ணார். அவ்வளவும் போலி கையெழுத்து, போலித்தனமான கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் கொடுத்தார். ஆகவே இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டு மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊட்டி மக்களும் இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் 2026 தேர்தலில்
திருப்பரங்குன்றத்தில் நாம் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும். அதற்காக நான் இன்றைக்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். நமது அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னார்கள், எது மத சார்பின்மை, எது மத சார்பின்மை. தீபாவளிக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லுகிறீர்களா? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுகிறீர்களா? இல்லை. ஆனால் கிறிஸ்துவ மதத்தில் போய் அங்கே போதம் கொண்டார்கள். நான் ஜெருசலம் போயிருக்கிறேன், நயினார் நாகேந்திரன் ஜெருசலம் போயிருக்கிறேன், பெத்லகேம் போயிருக்கிறேன், மெக்காவுக்கு அருகில் உள்ள ஜித்தா வரைக்கும் போயிருக்கிறேன். ஆனால் நாங்கள் உண்மையான மத சார்மையை நாங்கள் கடைபிடிக்கிறோம். நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? இதுதான் எங்களுடைய கேள்வி. யாருக்காக? யாரை ஏமாற்றுவதற்காக? யாரை காப்பாற்றுவதற்காக? இந்த ஆட்சி நீடிக்காது. இந்த ஆட்சியினுடைய நாட்கள் 90 நாட்கள் எண்ணப்படுகிறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. தேர்தல் வர இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு பேரும் சேர்ந்தால் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.